இங்க ஒரு சின்ன பையன் ட்ரெஸ் போறதுக்கு முன்னாடி அவனோட உடம்பு ஃபுல்லா பபிள் ரேப்பர் சுத்தி வச்சுட்டு அதுக்கு மேல ட்ரெஸ் போட்டுட்டு தான் டெய்லியும் வெளியில வரான். அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு வரதுக்கு 100 மீட்டர் தான் இருக்கு. அங்க கூட ஒளிஞ்சு தான் வீட்டுக்கு வரான். ஒரு நாள் இவன் நடந்து வரதுல ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு இவரோட அம்மாவுக்கு டவுட் வருது. திறந்து பார்த்தா உடம்பு ஃபுல்லா ஒரே பபிள் ரேப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் ஏன் அப்படி செய்யறானே தெரிய வருது. ஆக்சுவலா இவனோட வீட்டுக்கு எதிரில இருக்கிற ஒரு 6 வயசு சின்ன பொண்ணு தான் இவனை வம்பிழுத்திருக்கா. சோ அதுல பயந்து போனவன் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே சுத்தி அந்த பொண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு தான் வரான். இப்ப அந்த பொண்ணு தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சதும் இவரோட அப்பா போய் ஃபர்ஸ்ட் வார்ன் பண்ணிட்டு வராரு. ஆனா அந்த கோவத்துல மறுபடியும் இவன் தனியா இருக்கிற நேரமா பார்த்து வம்பிழுத்துட்டு போயிடுறா. அதுல அவனோட கால்ல அடிபட்டுருது. இப்ப செகண்ட் இவனோட அம்மா போய் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்துடுறாங்க. அப்பயுமே அந்த பொண்ணு நிறுத்துற மாதிரியே தெரியல. கடைசியா இவங்கிட்ட இருக்கிற ஒரே சான்ஸ் இவனோட தங்கச்சி தான். சோ அவகிட்ட காசை கொடுத்து அந்த பொண்ணை மிரட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனா இவனோட தங்கச்சி இவங்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திடுறா. அது தெரியாம அடுத்த நாள் ஸ்கூலை முடிச்சிட்டு தைரியமா வீட்டுக்கு வரான். பார்த்தா அந்த பொண்ணு இவனை பார்த்ததுமே மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிடுறா.